வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நம்ம ஹீரோ ஊர் தலைவர்கள் எல்லாருக்கிட்டையும் இங்க பாருங்க, என் மாமா இப்படி தப்பு பண்றவரு கிடையாது. அவரு ரொம்ப நேர்மையானவர். யாரோ தேவையில்லாம மாமா மேல இப்படி ஒரு பழிய போட்டு, மாமா கோவில் கும்பாபிஷேகத்துல உட்காரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்றாங்க. ஆனா மாமா அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன். எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு. உடனே ஊர் தலைவர்கள் ஹீரோவை பார்த்து, தம்பி நீங்க இந்த ஊருக்கு நிறையவே செஞ்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக டைம் கொடுக்குறோம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஹீரோவை பார்த்து சொல்ல, அப்போ ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த லேடியை பார்த்து, இங்கே பாரு, மாமாவுக்கும் உனக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு ரொம்பவே தவறான ஒரு தகவலை சொல்றியல்ல, கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டோம். இப்பவே நீ உண்மையை ஒத்துக்கிட்ட அப்படின்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீ உண்மையை ஒத்துக்காம ஏதாவது பிரச்சனை பண்ண அப்படின்னா கண்டிப்பா உனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, நீங்க யாருக்கிட்ட வேணாலும் கேளுங்க, நீங்க எப்படி வேணாலும் கேளுங்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ யாரு, உன் பேர் என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும், உன் வீடு எங்க இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் மாமா உண்மையாவே அவன் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்க முடியும். அந்த லேடி சொல்றாங்க, இங்க பாருங்க, அதெல்லாம் நான் வந்துட்டு சொல்ல முடியாது. ஊர் தலைவர் சொல்றாரு, இங்க பாருமா, அதெல்லாம் நீ சொன்னாதானமா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான்லாம் என் வீட்டை சொல்ல முடியாது அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வீடு எங்க இருக்கு, நீ யாரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் ஆதாரத்தோட கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க மாமா கிட்ட, இங்க பாருங்க மாமா, நீங்க போயிட்டு பாட்டி வீட்டுல இருங்க, நான் சீக்கிரம் வந்துட்டு உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு உங்களை இதே பூஜையில உட்கார வைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்றாரு, சரிங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு. நேரா ராஜா வந்துட்டு ரோகிணி எல்லாருமே சேர்ந்து பாட்டியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க பாட்டி வீட்டுல இருக்க பாட்டி வந்துட்டு நேரா அவங்க மகனை பார்த்து, ஐயா உன் மேல இவ்வளோ பெரிய பழி விழுந்திருக்கே ஐயா, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவங்க தான் இவ்வளோ பெரிய பழி போடாவாங்க. எனக்கு கேட்கறதுக்கே மனசுக்கு வேதனையா இருக்கு. என் புள்ள மேல இவ்வளோ பெரிய பழி போட்டிருக்காங்களே அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, அதான் மாப்பிள்ள இருக்காருல்ல, அவர் என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத ஆதாரத்தோட நிரூபிச்சிருவாருமா. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, ஐயா அதெல்லாம் என் பேரை நிரூபிச்சிருவாயா, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா உன் மேல அவ இவ்வளோ பெரிய பழி போட்டிருக்காளே, அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாம்மா, அந்த லேடிய சும்மாவே விடக்கூடாது. அப்பா மேல தப்பில்லை அப்படின்ட்டு மாமா ஆதாரத்தோட சொல்லட்டும். அதுக்கப்புறம் அந்த லேடிய நாங்க யாருமே சும்மா விட மாட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாட்டி சொல்றாங்க, சரிம்மா, ஐயா ராஜா சாப்பிட்டியா இல்லையாடா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மா இல்லம்மா, எப்படிம்மா சாப்பிட தோணும், என் மேல இவ்வளோ பெரிய பழி போட்டிருக்காங்க, அபாண்டமான பழி போட்டிருக்காங்க, என்னால எப்படிம்மா சாப்பிட முடியும், மனசுக்கு ரொம்பவே வேதனையா இருக்குமா, என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியலம்மா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஐயா நீ கவலைப்படாதய்யா, அதெல்லாம் என் பேரன் சீக்கிரம் உண்மையை கண்டுபிடிச்சிருவான், நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்ல, ராஜாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. அவங்க போனதும் ஈஸ்வரி இருக்காங்கல்ல வீட்ல, அவங்களுக்கு சந்திரா மூலமா உண்மை தெரிய வருது. உடனே ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆகுது. அவரு இவ்வளவு பெரிய துரோகத்தை எனக்கு பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சந்திரா சொல்றாங்க, அதுக்கு தான்க்கா அவரு உன்கிட்ட சொல்லாம அடிக்கடி சர்பத் குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளைய பார்க்க போயிருப்பாரு போல. இதெல்லாம் நமக்கு எவ்வளவு பெரிய அவமானம், வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா, அதுவும் ஒரு பொண்ணுக்கு 4 பொண்ணா இருக்கு அவருக்கு, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, அவர் எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவாரு அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவர் என் மேல பாசத்தோடையும் பிரியத்தோடையும் இருக்காரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவர் எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டாரு அப்படின்னு ஈஸ்வரி கண் கலங்கி உட்கார்ந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா சரவணனுக்கு ஃபோன் பண்றாங்க. சரவணன் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு நண்பா எப்படி இருக்க, அங்க ஏதோ நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன, எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணிட்டியா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நண்பா அதெல்லாம் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டேன், இப்போ புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு.
இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, என்ன நண்பா சொல்ற, என்ன பிரச்சனை அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி மாமா மேல மிகப்பெரிய பழி ஒண்ணு விழுந்திருக்கு. ஒரு லேடி தான் மாமா மேல அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்கா. ஆனா மாமா அப்படிப்பட்டவரு கிடையவே கிடையாது. அவரு அத்தைக்கு கண்டிப்பா துரோகம் பண்ண மாட்டாரு. அதுக்கு சரவணன் சொல்றாரு, நண்பா அந்த லேடியோட போட்டோவை மட்டும் அனுப்பு. அவ யாரு, அவ எதுக்காக இப்படியெல்லாம் சொல்றா அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்துல நான் ஆதாரத்தோட உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, சரி நண்பா அப்படின்னு நேரா அந்த லேடிய அவளுக்கு தெரியாம போட்டோ எடுத்து நேரா நம்ம சரவணனுக்கு அனுப்புறாங்க. சரவணன் அந்த போட்டோவை பார்த்துட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க இந்த போட்டோவை பார்த்ததும், இந்த லேடி நல்லவளே கிடையாது, காசுக்காக நிறைய நடிக்கிறவ, இவளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப சரவணன் சொல்றாரு, இவங்க ரொம்ப பெரிய பழிய வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சவங்க மேல போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, அவளோட வீடு எங்க இருக்கு அப்படிங்கிறத நாங்க காமிக்கிறோம். நீங்க அங்க போனாலே அவ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவும் சரி, சரவணனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு நண்பா, ஏதாவது ஆதாரம் கிடைச்சிச்சா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, நண்பா ஆதாரம் மட்டும் இல்ல, அந்த பொம்பளை எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது கூட இப்ப கிடைச்சிருக்கு. அந்த பொம்பளை சாதாரண பொம்பளை கிடையாது. அவ காசு கொடுத்தா நடிக்கிறவளாம். அது மட்டும் இல்லாம நிறைய பேரை ஏமாத்திருக்காளாம். அவ ஏதோ ஒரு யாரோ காசு கொடுத்ததுனாலதான் அங்க வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சாயந்தரம் அவ துபாய்க்கோ எங்கேயோ போறதா தகவல் வந்திருக்கு. அதுக்குள்ளேயும் அவளை போய் தடுக்கணும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, அவ இந்த ஊரை விட்டு எங்க போக போறா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரவணன் சொல்றாரு, நண்பா உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நான் பண்றேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல நண்பா, நான் போய் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா வந்துட்டு நேரா கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு எப்படியாவது வந்துட்டு அந்த லேடியோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அந்த லேடி ஏற்கனவே வீட்டை வந்துட்டு காலி பண்ணிட்டா அப்படின்னு தெரிய வருது. பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட விசாரிக்கும் பொழுது அந்த லேடி உண்மையானவ கிடையாது, அவ சரியான கேடி அப்படிங்கிறதும் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த லேடியை பத்தின உண்மையை நிரூபிக்கணும், அவ எங்கேயோ தப்பிச்சு போக போறா, அவளை போயிட்டு பிடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அவ எங்கேயோ தப்பிச்சு போக பாக்குறாளா, அங்க போயிட்டு அந்த லேடிய கையும் களவுமா பிடிக்கிறாங்க. ஹீரோ அந்த லேடிய பார்த்து, மாமா மேல அவ்வளவு பெரிய பழி போட்டுட்டு நீ எங்க தப்பிச்சு போக பாக்குற அப்படின்னு. அந்த லேடி சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னை விட்டுருங்க, நான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா மேல இவ்வளவு பெரிய பழி போட்டுட்டு நீ எங்க கிளம்புறன்னு சொல்ற, மரியாதையா மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி நீ வந்து சொல்ற, நீ மட்டும் சொல்லல, உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, இல்ல என்னால சொல்ல முடியாது, நான் தேவையான காசு வாங்கிட்டேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அதை விட அதிகமான காசை நான் தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த லேடியை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. ஊர் தலைவர்கள் எல்லாரும் நம்ம ஹீரோ சொன்னது கேட்ட எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. முத்து நேரா சிவனாண்டிய பார்த்து, என்னடா மவனே, அதுக்குள்ளேயுமா அந்த டிரைவர் பையன் உண்மையை கண்டுபிடிச்சிட்டான், அந்த லேடி தான் எங்கேயோ தப்பிச்சு போக போறேன்னு சொன்னாலே இந்த ஊர்ல இருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம மருமவ சொன்னா, அதுக்குள்ளேயுமா இவன் உண்மையை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சித்தப்பா, அதான் எனக்கு ஒன்றும் புரியல, அதுக்குள்ளேயுமா இவன் உண்மையை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, சரிடா மவனே, நம்ம பார்த்துக்கலாம், என்ன பிரச்சனை இருந்தாலும் இக்காரணம் முன்னிட்டோம் அந்த ராஜா மேல போட்ட பழி உண்மைன்னு தான் நம்ம அடம் பிடிக்கணும், சரியா. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, சரிங்க சித்தப்பா, ஃபர்ஸ்ட் அவன் அவளை அழைச்சிட்டு வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அந்த லேடியை அழைச்சிட்டு வராங்க. லேடியை அழைச்சிட்டு வந்துட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி, இங்க பாருங்க, இந்த லேடி வந்துட்டு உண்மையானவ கிடையாது, இவ சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, என்ன இந்த லேடியை மிரட்டி பொய் சொல்ல சொல்லி கொண்டுட்டு வந்திருக்கியா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அந்த லேடிய பொய் சொல்ல வைக்கணும் அப்படின்னு அவசியம் எனக்கு கிடையாது, உன்ன மாதிரி ஆட்கள் தான் இப்படி பண்ணுவாங்க, இங்க பாருமா, உண்மையை சொல்லு, மாமா அப்படிப்பட்டவரா அப்படின்னு. ராஜ நேரா அந்த பொண்ணை பார்த்து, இங்க பாருமா, எனக்கு நீ என் மகா மாதிரி இருக்க, நான் கண்டிப்பா அந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கலாம் அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும்,
நீ என் மேல சொல்றது மிகப்பெரிய பொய் அப்படின்னு உனக்கு தெரியும். தயவு செஞ்சு என் வாழ்க்கையவே கெடுக்காத, என்னை அவமானப்படுத்தாத. இந்த கோவில் கும்பாபிஷேகம் 3 வருஷமா தடைபட்டு நிக்குது. கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தி இந்த ஊருக்கு ஏதாவது ஒரு வகையில நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த கும்பாபிஷேகத்துக்காக வந்து உட்கார்ந்திருக்கேன். என் பொண்டாட்டிய சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள பெரிய பிரச்சனையாகிட்டு நீ என்னடான்னா இப்படி சொல்ற? தயவு செஞ்சு சொல்றது கேளுமா. என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லு. அந்த லேடி எல்லாரையும் பார்த்து இங்க பாருங்க, நான் காலையில வந்து சொன்னது எல்லாமே பொய். இவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இவரை நான் முன்ன பின்ன பார்த்ததும் இல்லை. இது மாதிரி நான் காசுக்கு ஆசைப்பட்டு தான் அத்தனை பேருக்கு முன்னாடி வந்து அப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருமா, நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா உனக்கு வந்து தண்டனை கிடைக்கும். இப்பவே நான் அதிகாரிங்களை கூப்பிட்டு உன்னை பிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதிகாரிங்களை கூப்பிடுறாங்க. அப்போ அதிகாரிங்க அந்த இடத்துக்கு வராங்க. அதிகாரிங்க நேரா அந்த லேடியை பார்த்து, இங்க பாருமா, நீ தானே வந்துட்டு அவர் மேல இவ்வளோ பெரிய அவதூறு சொன்னது. அதுக்கு அந்த லேடி சொல்றாங்க, ஆமாங்கய்யா, காசுக்கு ஆசைப்பட்டு நான் அப்படி சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க சார், இந்த பொம்பளையை கைது பண்ணி இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு. அதிகாரிங்க நேரா அந்த லேடியை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்ததும் சிவனாண்டிக்கும் முத்துக்கும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. முத்து சொல்றாரு, என்னடா மவனே, இந்த கோவில் கும்பாபிஷேகத்துல நீ உட்காரவே முடியாது போலயே. அந்த டிரைவர் பையன் ஏன் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுக்குறான் அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சத்தப்பா, எப்படியாவது இந்த கும்பாபிஷேக பூஜையில உட்காந்து கௌரவத்தை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த டிரைவர் பையன் விடமாட்டான் போலயே. சரி இருக்கட்டும், அடுத்ததே ஏதாவது பிரச்சனை உண்டாக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ ஊர் தலைவர்களை பார்த்து, பாத்தீங்களா, என் மாமா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நான் ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டேன். இதுக்கப்புறம் மாமா கோவில் பூஜையில உட்காரலாம்ல, எந்த பிரச்சனையும் இல்லைல அப்படின்னு சொல்ல, ஊர் தலைவர்கள் ஹீரோவை பார்த்து, இங்க பாருங்க தம்பி, எவ்வளோ ஒருத்தி சொல்றா அப்படின்னு நாங்க அவர் மேல இவ்வளோ பெரிய பழி போட்டது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு எங்களுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு ராஜாவை பார்த்து கையெடுத்து கும்பிட ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க, சூழ்ச்சிகள்னாலதான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் கண்டிப்பா வந்துட்டு உங்க யாரு மேலேயும் நான் எதுவும் பழி சொல்ல மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, சரிங்க, நீங்களே இந்த பூஜையை நல்லபடியா நடத்தலாம், உட்காருங்க அப்படின்னு சொன்னதும் நேரா அந்த இடத்துல உட்கார்றாங்க. அவங்க உட்கார்ந்ததும் இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம ரோஹிணியும் நம்ம ரேவதியும். ஹீரோ நேரா அவங்க மாமாவை பார்த்து, மாமா, இனிமே உங்க மேல யாரும் எந்த வகையிலையும் பழி சொல்ல முடியாது அப்படின்னு. சிவனாண்டி இதையெல்லாம் பார்த்துட்டு நேராக சந்திராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சந்திரா வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி சொல்கிறது, சந்திரா, நம்ம பிளான் பண்ணது எல்லாமே சொதப்பிடுச்சு. அந்த டிரைவர் பையன் அந்த லேடியை கூட்டிட்டு வந்து எல்லா ஆதாரத்தையும் நிரூபிச்சிட்டான். ஸோ இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னங்க இது, ஏதாவது ஒரு வகையில் உங்களை அந்த கோவில் பூஜையில் உட்கார வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எங்க அக்காக்காரிக்கிட்டையும் சொல்லி பார்த்தேன், உன் புருஷன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு. அதை கூட அக்காக்காரி கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறா. எல்லாமே இப்ப நமக்கு எதிராகவே நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நீ கவலைப்படாத, நமக்கான நேரம் வரும், அன்னைக்கு கண்டிப்பா வந்துட்டு நமக்கு வேண்டியதை எடுத்துக்கலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு பூஜை தானே நடக்குது, கும்பாபிஷேகம் அப்படின்னு ஒன்று நடக்கணும்ல, கண்டிப்பா அந்த கும்பாபிஷேகத்தை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி சொல்றாரு, என்ன சந்திரா பண்ண போற? சந்திரா சொல்றாங்க, நீங்க பார்க்க தானே போறீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, என் புருஷனை இந்த கும்பாபிஷேகம் நடத்த வைப்பேன், அது கூடிய சீக்கிரம் நடக்கும். இது யாராலையுமே தடுக்க முடியாது, அந்த டிரைவர் பயலால கூட தடுக்க முடியாது. ஒன்று இந்த கும்பாபிஷேகம் உங்களோட வழிகாட்டுதலின்படி நடக்கணும், இல்லைன்னா அந்த கும்பாபிஷேகம் நிற்கணும். அது ரெண்டுத்துல ஏதாவது நான் ஒன்று பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி சொல்றாங்க. இதை கேட்டதும் சிவனாண்டியும் சரி சந்திரா அப்படிங்கிறாரு. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.